மங்களம் உண்டாகட்டும். சத்தம் நிறைந்த இந்த உலகில் மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்ததுண்டா? உங்கள் மனம் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கும் வரை பிரபஞ்சத்தின் மௌன மொழியை உங்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. இன்று நாம் பேசப்போவது அந்த மௌன போரை பற்றித்தான். உங்கள் எண்ணங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல, அவை உங்கள் அணுக்களிலிருந்து வெளியேறும் ஒரு மின்னல் வீச்சு. ஏன் உங்கள் எண்ணங்கள் இன்னும் பலிக்கவில்லை? ஏன் நீங்கள் நினைக்கும் செல்வம் உங்களை வந்தடையவில்லை? ஏனென்றால் உங்கள் எண்ணங்களில் வேகம் இருக்கிறது, ஆனால் ஆழமான மௌனம் இல்லை. இன்று அந்த மௌனத்தின் மூலம் உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு மாபெரும் குவாண்டம் விசையை நாம் கொடுக்கப் போகிறோம். குவாண்டம் உலகில் மிக அமைதியான துகள்களே அதிக ஆற்றல் கொண்டவை. ஒரு அணுகுண்டு வெடிக்கும் போது பெரிய சத்தம் கேட்கிறது, ஆனால் அந்த வெடிப்பு தொடங்குவதற்கு முன்னால் அங்கே ஒரு மகா மௌனம் நிலவுகிறது. உங்கள் வாழ்வின் மாற்றமும் அப்படித்தான் தொடங்க வேண்டும். நான் வறுமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் வெளியே சத்தமாக புலம்புவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் ஒரு மௌனமான அதிகாரத்தை செலுத்தத் தொடங்குங்கள். செழிப்பு என்பது என் இயல்பு என்ற அந்த ஒரு எண்ணம் உங்கள் மௌனத்தின் ஆழத்தில் இருந்து பிறக்கும் போது அது அண்டவெளியின் கடைசி எல்லை வரை ஒளியை விட வேகமாக பாயும். அந்த வேகம்தான் உங்கள் லட்சியங்களை நிஜமாக்கும். இதோ ஒரு புதிய உதாரணம். ஒரு நவீன ஏவுகணை ஏவப்படும்போது அது சத்தம் போட்டுக்கொண்டு தான் மேலே செல்கிறது. ஆனால் அந்த ஏவுகணையை வழிநடத்தும் மென்பொருள் மிக அமைதியாக தன் வேலையை செய்கிறது. உங்கள் உடல் உழைப்பு அந்த சத்தம் போடும் என்ஜின் போன்றது. உங்கள் எண்ணம்தான் அந்த அமைதியான மென்பொருள். மென்பொருளில் பிழை இருந்தால் ஏவுகணை இலக்கை தவறவிடும். உங்கள் எண்ணங்களில் தோற்றுவிடுவோம் என்ற பிழை இருந்தால் உங்கள் வாழ்க்கை பயணம் திசை மாறிவிடும். உங்கள் எண்ண மென்பொருளை இன்று மௌனத்தால் சீரமைப்போம். என் எண்ணம் சரியான இலக்கில் உள்ளது என்ற உறுதி உங்கள் அணுக்களில் இருக்கட்டும். பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் ஆற்றலை தேவையற்ற பேச்சுகளில் வீணாக்குகிறார்கள். நீங்கள் அதிகம் பேசும்போது உங்கள் அணுக்களில் உள்ள மின்காந்த ஆற்றல் கசிந்து வெளியேறிவிடும். ஒரு குவாண்டம் அதிகாரி எப்போதும் குறைவாக பேசி அதிகமாகச் சிந்திப்பார். அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கட்டளையாக இருக்கும். நீங்கள் ஒரு கோடியை பற்றி சிந்திக்கும்போது அதை மற்றவர்களிடம் சொல்லிச் சத்தம் போடாதீர்கள். அந்த எண்ணத்தை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மௌனமான விதையாக புதையுங்கள். மௌனம்தான் அந்த விதைக்கு தேவையான வெப்பத்தை தரும். மௌனத்தில் முதிர்ந்த எண்ணமே மாபெரும் செல்வமாக மலர்கிறது என்பது இயற்கை கண்டறிந்த மகா ரகசியம். உங்கள் மூளை ஒரு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உற்பத்தி செய்கிறது. ஆனால் அதில் பெரும்பாலானவை குப்பைகள். அந்த தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் அணுக்களில் ஒரு இரைச்சலை நாய்ஸ் உருவாக்குகின்றன. இந்த இரைச்சல் இருக்கும் வரை பிரபஞ்சம் அனுப்பும் செல்வ அலைவரிசையை உங்கள் அணுக்களால் பிடிக்க முடியாது. வானொலியில் சரியான அலைவரிசையை வைக்க வேண்டுமென்றால் முதலில் மற்ற சத்தங்களை நிறுத்த வேண்டும் அல்லவா? அதுபோலத்தான் உங்கள் மனமும். தேவையற்ற கவலைகளை இப்போதே நிறுத்துங்கள். அமைதியான மனதிற்குள்தான் அற்புதங்கள் நுழைகின்றன என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று உங்கள் அணுக்களில் அந்த அமைதி நிலவட்டும். இதோ மற்றொரு நவீன உதாரணம். ஒரு மின்சார கம்பி வழியாக மின்சாரம் பாயும்போது அந்த கம்பி சூடாக இருந்தால் மின்சாரம் தடைபடும். ஆனால் அந்த கம்பி மிக குளிர்ந்த நிலையில் இருந்தால் மின்சாரம் எவ்வித தடையுமின்றி அதிவேகமாக பாயும். உங்கள் மனம் கவலைகளால் சூடாக இருக்கும்போது செல்வ ஆற்றல் உங்களை வந்தடையாது. உங்கள் மனதை குளிர்ச்சியான மௌனத்திற்கு மாற்றுங்கள். அப்போதுதான் பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் வழியாக தடையின்றி பாயும். குளிர்ச்சியான மனமே கோடிக்கணக்கான அதிர்வுகளை தாங்கும் வலிமை கொண்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அணுக்கள் இப்போது குளிர்ந்து கொண்டிருக்கின்றன. சந்தேகம் என்பது உங்கள் மௌனத்தை கலைக்கும் ஒரு கொடிய சத்தம். இது நடக்குமா?
என்ற ஒரு சிறிய சந்தேகம் உங்கள் குவாண்டம் கோபுரத்தையே இடித்து தள்ளிவிடும். ஒரு போர்வீரன் போர்க்களத்தில் அமைதியாக குறிவைக்கும் போது யாராவது சத்தம் போட்டால் அவன் கவனம் சிதறும் அல்லவா? அதுபோலத்தான் உங்கள் சந்தேகமும். உங்கள் லட்சியத்தின் மீது ஒரு மௌனமான பிடிவாதம் இருக்க வேண்டும். வெளியே யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் நீங்கள் நான் வென்றுவிட்டேன் என்பதில் உறுதியாக இருங்கள். அந்த உறுதிதான் காலத்தின் மடிப்புகளை கடந்து உங்கள் செல்வத்தை உங்கள் முன்னால் நிறுத்தும். பணத்தை பற்றி பேசும்போது மட்டும் ஏன் உங்கள் குரல் தாழ்ந்து போகிறது? வறுமையை பற்றி பேசும்போது ஏன் உங்கள் குரல் ஓங்குகிறது? இப்போதே இதை மாற்றி அமைக்க வேண்டும். பணத்தை பற்றிய உங்கள் எண்ணங்கள் கம்பீரமாகவும் மௌனமாகவும் இருக்கட்டும். செல்வம் என்பது எனக்கு அடிபணிந்த ஒரு சக்தி என்ற அந்த அதிகாரம் உங்கள் அணுக்களில் இருக்கட்டும். ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை விட அதன் மௌனமான பதுங்கல் அதிக ஆபத்தானது. நீங்களும் ஒரு சிங்கத்தைப் போல பதுங்குங்கள். உங்கள் வெற்றி கர்ஜிக்கப் போகிறது. மௌனமான ஆளுமைதான் மாபெரும் சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறது என்பது வரலாறு சொல்லும் பாடம். மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்கள் மௌனத்தை சிதைக்க அனுமதிக்காதீர்கள். உங்களை பற்றி உலகம் என்ன நினைக்கிறது என்பது உங்களுக்கு முக்கியமல்ல. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் குவாண்டம் விதி. யார் என்ன சொன்னாலும் என் இலக்கு மாறாது என்ற அந்த மௌனமான உறுதி உங்கள் DNA-வை வீரியப்படுத்தும். நீங்கள் பிறரோடு வாதிடுவதை நிறுத்துங்கள். வாதிடும் போது உங்கள் ஆற்றல் சிதறுகிறது. அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வெற்றி உங்கள் எதிரிகளுக்கு பதில் சொல்லும். செயல்கள் பேசும் இடத்தில் சொற்களுக்கு வேலையில்லை என்பதை உங்கள் அணுக்களுக்கு புகட்டுங்கள். காலையில் எழுந்ததும் முதல் 10 நிமிடங்கள் எவ்வித சத்தமும் இல்லாமல் மௌனமாக இருங்கள். அந்த மௌனத்தில் உங்கள் அன்றைய தினத்தின் வெற்றியை தீர்மானம் செய்யுங்கள். இன்று இந்த பிரபஞ்சம் எனக்கு பெரும் லாபத்தை தரும் என்று மௌனமாக ஆணையிடுங்கள். அந்த மௌனமான கட்டளை உங்கள் அன்றைய நாளின் அணுக்களை சீரமைக்கும். உங்கள் காலை நேரத்து அமைதிதான் அந்த நாளின் வெற்றிக்கான அஸ்திவாரம். சத்தம் நிறைந்த உலகில் இருந்து விலகி உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதி பள்ளத்தாக்கிற்குச் செல்லுங்கள். அங்கேதான் உங்கள் செல்வத்தின் சாவிகள் ஒளிந்து கிடக்கின்றன. காலையில் நிலவும் மௌனம் வாழ்நாள் முழுமைக்குமான அதிகாரம் என்பது உண்மை. குழப்பம் என்பது உங்கள் மௌனத்தை தின்னும் ஒரு கிருமி. எதைச் செய்வது என்று தெரியாமல் நீங்கள் தவிக்கும் போது உங்கள் அணுக்களில் ஒரு அதிர்வு சிதைவு ஏற்படுகிறது. அந்த சிதைவு வறுமையை ஈழ்க்கும். அந்த புகையை இப்போதே விலக்குங்கள். நான் இப்போது தெளிவாக இருக்கிறேன் என்று மௌனமாகச் சொல்லுங்கள். ஒரு கேமரா லென்ஸ் எப்படி ஒரு பொருளை தெளிவாக காட்டுகிறதோ அப்படி உங்கள் லட்சியத்தை தெளிவாக காட்சிப்படுத்துங்கள். அந்த தெளிவுதான் உங்கள் அணுக்களின் ஒளி. தெளிவான மௌனமே வெற்றிக்கான நேரடி வழி என்பதை உணருங்கள். உங்கள் அணுக்கள் இப்போது தெளிவடைந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உங்கள் மௌனமான எண்ணங்களுக்குச் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் வெளியே சிரித்துக்கொண்டு உள்ளே நான் பாவம் என்று நினைத்தால் உங்கள் செல்கள் வறுமையைத்தான் உருவாக்கும். உங்கள் உள்ளமும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும். நான் ஒரு மகா சக்கரவர்த்தி என்ற அந்த உணர்வு உங்கள் உள்ளுக்குள் மௌனமாக பதிந்து போகட்டும். அந்த பதிவுதான் உங்கள் இரத்தத்தில் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்சும். அந்த மின்சாரம்தான் உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றப் போகிறது. பலவீனமான எண்ணங்களை உங்கள் மௌனத்தால் கழுவிவிடுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் சவால்கள் உங்கள் மௌனத்தை குலைக்க வரும் சோதனைகள். கஷ்டங்கள் வரும்போது சத்தம் போடாதீர்கள், அமைதியாக இருங்கள். அமைதிதான் உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். ஒரு புயல் வீசும்போது மரங்கள் அசையும், ஆனால் மலை அசையாது. நீங்கள் ஒரு மலையைப் போல மௌனமாக இருங்கள். அந்த மௌனம்தான் உங்கள் பலம். புயலை கடந்த மௌனம்தான் புதிய சகாப்தத்தை படைக்கும் என்பது அனுபவ பாடம்.
அந்த நிமிடம் உங்கள் கஷ்டம் ஒரு மாபெரும் வாய்ப்பாக மாறும். இதுவே குவாண்டம் உலகில் நீங்கள் கற்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். வெற்றி என்பது உங்கள் மௌனத்தில் பிறக்கும் ஒரு ஒளிக்கீற்று. நீங்கள் எதை ஆழமாக மௌனமாக விரும்புகிறீர்களோ காலம் அதையே உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். உங்கள் கவனத்தை செல்வத்தின் பக்கம் திருப்புங்கள். செல்வம் எனக்கு உரிமையானது என்ற அந்த மௌனமான ஆணை உங்கள் அணுக்களில் ஒரு காந்த விசையை உருவாக்கும். அந்த விசைதான் இந்த பிரபஞ்சத்தின் செல்வங்களை தேடி பிடிக்கும். என் மௌனம் என் அதிகாரம் என்பதை உணருங்கள். உங்கள் கவனமே உங்கள் அதிர்ஷ்டத்தின் திறவுகோல். உங்கள் அணுக்களில் அந்த தெளிவு இப்போதே பிறக்கட்டும். உங்களுள் இருக்கும் அந்த குவாண்டம் மௌனம் எங்கே? உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு ஒருபோதும் அவசரப்படாதீர்கள், ஆனால் ஒருபோதும் தாமதிக்காதீர்கள். ஒரு நதி எப்படி அமைதியாக ஓடிச் சமுத்திரத்தைச் சேருகிறதோ அதுபோல உங்கள் எண்ணங்கள் மௌனமாக உங்கள் இலக்கை அடையட்டும். நான் இப்போது ஒரு செல்வ பிரபுவாக இருக்கிறேன் என்ற அந்த மௌனமான உணர்வை உங்கள் அணுக்களில் இப்போதே பதிவிறக்கம் செய்யுங்கள். அந்த உணர்வு தான் காலத்தை வளைத்து உங்கள் செல்வத்தை உங்கள் கைக்கு கொண்டு வரும். பிரபஞ்சத்திடம் ஒருபோதும் கெஞ்சாதீர்கள், ஒரு பேரரசனாக ஆணையிடுங்கள். கடந்த காலம் என்பது ஒரு பழைய செய்தித்தாள். அதை நினைத்து வருந்துவது உங்கள் மௌனத்தை சிதைக்கும் செயல். உங்கள் எதிர்காலம் என்பது இன்னும் எழுதப்படாத ஒரு வெற்று பக்கம். அந்த பக்கத்தில் உங்கள் வெற்றி காவியத்தை உங்கள் மௌனத்தால் எழுதுங்கள். கடந்த காலச் சத்தங்களை மறந்தபோதுதான் என் எதிர்காலம் மௌனமாக மலர்ந்தது என்பது வெற்றியாளர்களின் வரலாறு. உங்கள் பழைய கசப்புகளை உங்கள் குவாண்டம் மௌனத்தால் இப்போதே அழித்து விடுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் வாழ்வின் புதிய திசை. புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏ இப்போது ஒரு மகா சக்திக்காக துடிக்கட்டும். இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பது கூட உங்கள் மௌனமான தேடலின் முடிவுதான். உங்கள் அணுக்களில் ஏற்பட்ட அந்த மாற்றம்தான் உங்களை இந்த ரகசியத்தை அறியச் செய்திருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு மௌனமான அதிகாரியாக வாழ்வீர்கள். உங்களை யாராலும் தடுக்க முடியாது, உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் சொல் மந்திரமாகட்டும், உங்கள் செயல் மாபெரும் வெற்றியாக மலரட்டும். உங்கள் மௌனம் இந்த பிரபஞ்சத்தையே ஆளட்டும். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை எண்ணாதீர்கள், உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை எண்ணுங்கள். உங்கள் மௌனம் உயரும்போது உங்கள் காலச் சக்கரம் அதிவேகமாகச் சுழலத் தொடங்கும். மௌனத்தை சீரமைத்தபோது காலம் எனக்கு அடிபணிந்தது என்பது அசைக்க முடியாத உண்மை. நீங்கள் ஒரு காந்தத்தை போல மாறும்போது அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும் ஒரு இயல்பான நிகழ்வாக மாறும். இதைச் செய்வதற்கு நீங்கள் எங்கும் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். ஆழ்மனதில் ஒரு சிறிய மௌன அதிர்வை ஏற்படுத்தினால் அது உங்கள் வாழ்வின் திசையையே மாற்றிவிடும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் அந்த அமைதியில் உங்கள் செல்வச் சாம்ராஜ்யத்தை நீங்கள் பார்த்துவிட்டதாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களில் அதிர்ஷ்டத்தின் குறியீட்டை பதிய வைக்கும். காலையில் எழும்போது ஒரு புதிய உலகத்தை ஆளும் அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் விதைக்கப்பட்ட மௌன எண்ணங்களே காலையில் நிஜமாக மலர்ந்தன என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. உங்கள் வெற்றி என்பது உங்கள் மௌனத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே மௌனமாக அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்து செல்லும். வெற்றியை மௌனமாக உணர்ந்தபோதுதான் வெற்றி தேடி வந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு ஏழையாக உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்தும்.
உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். அந்த மகுடம் இப்போது உங்கள் மௌனத்தில் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள், உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த உலகின் ராஜா, உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது, உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும். இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது. வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது, செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. உங்கள் சொற்கள் இப்போது மௌனத்தின் கட்டளைகளாக மாறட்டும். நன்றி உணர்வு என்பது உங்கள் மௌனத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. நன்றி சொல்லத் தொடங்கியதும் நன்மைகள் பெருகின என்பது பிரபஞ்சத்தின் இரகசிய மொழி. நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக முழு மனதோடு நன்றியுடன் இருங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது, உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அபரிமிதமான செல்வம் மற்றும் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்கள் மௌனம் இப்போது பிரபஞ்சத்தோடு பேசத் தொடங்கிவிட்டது. உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய மௌன எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் மௌன அதிகாரத்தை உணர்ந்தபோது காலம் எனக்கு வழிவிட்டது என்பது அனுபவம் கண்ட உண்மை. அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது காலம் பணிந்தது என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது, உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு மௌனத்தை ஆளும் குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம், இது உங்கள் அதிகாரம். மங்களம் உண்டாகட்டும், இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.